2 Samuel chapter number 7 verses 28 and 29 நம்ம வாசிக்க போகிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 28 29 ஆகிய வசனங்கள் உங்கள் பழைய ஏற்பாட்டில் 393வது பக்கத்தில் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28 29 ஆகிய வசனங்கள் எடுத்துட்டிங்கன்னா சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லுவீங்களா? ஹalleluya சத்தமாக சொல்லுங்களேன். ஹalleluya சேர்ந்து வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28 29 ஆகிய வசனங்கள் சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஒரு ஹalleluya சத்தமாக சொல்லுவீங்களா? போன வாரமும் நம்ம குடும்பம் வீடு என்கிற காரியத்தை நாம் மையமாக வைத்து இந்த நாட்களிலே நம்முடைய வீடுகளுக்குள்ளே தேவன் ஒரு சமாதானத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, தேவன் இதை சந்தோஷத்தின் ஆண்டாக நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கும் போது நம்முடைய வீடுகளுக்குள்ளே, நம்முடைய பர்சனலாக, நம்முடைய ஃபேமிலிஸில், நம்முடைய குடும்பங்களிலே அந்த மகிழ்ச்சியை, அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கு தடையாக இருக்கிற சத்துருடைய வல்லமைகள், நம்ம போன வாரம் அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், பேசினோம். அதை ஆண்டவர் நமக்காக உடைத்து மாற்றி கொடுக்க. எத்தனை பேர் உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வீட்டுக்காக அதிகமாக ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்க? அவங்க சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை தேவன் இன்னும் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஒரு ஹalleluya சத்தமாக சொல்கிறீங்க? இங்கே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 28 29 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இது இஸ்ரவேலினுடைய ராஜாவாக இருந்த தாவீதுக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானுக்கும் நடுவே நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அவர்கள் 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்த தாவீது ராஜாவும் பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் பேசி முடித்த பிற்பாடாக தாவீது தேவனுடைய சமூகத்திலே நின்று தேவனை நோக்கி பண்ணின விண்ணப்பம்தான், பண்ணின ஜபந்தான் இன்றைக்கு நாம் வாசித்தோம். நமக்கு தெரியும், தாவீது ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சாதாரண ஒரு வாலிபனாக, ஒரு சிறுவனாக, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபனாக இருந்த தாவீதை கர்த்தர் தமக்காக தெரிந்து எடுத்து அந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் தாவீதை கர்த்தர் ராஜாவாக என்ன செய்தார்னா, இஸ்ரவேலின் மேல் தாவீதை கர்த்தர் ராஜாவாக உட்கார, ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனாக, ஒரு சாதாரண ஒரு சிறுவனாக ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன கர்த்தர் ராஜா என்கிற அளவிலே உட்கார வைத்து அழகு பார்த்து ஆசீர்வதித்தார். அந்த தாவீது அரசாண்ட அந்த நாட்களை தான் இன்றைக்கும், அதைத்தான் பொற்கால ஆட்சி என்று இஸ்ரவேலிலே தாவீது ராஜாவினுடைய அரசாட்சி தான் பொற்கால ஆட்சி என்று, கோல்டன் பீரியட் என்று அதை சொல்லுகிறார். தாவீது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிங்காக இருந்தார், வல்லமையான ஒரு ராஜாவாக இருந்தார். அதோ மாத்திரமில்லாமல் ஒரு ரிச்சான ஒரு கிங்காகவும் இருந்தார். அவருடைய நாட்களில் வெள்ளியும் பொண்ணும் அவ்வளவு மிகுதியாய் வைத்திருந்த ஒரு அவர் வல்லமையான ஒரு ராஜா மாத்திரமல்ல, ரொம்ப செழிப்பான ஒரு ராஜாவாகவும் இருந்தார். ஆனால் இவருடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னா, சொந்த தகப்பனே இவரை பெருசாக கண்டுகொள்ளாத ஒரு ஆரம்பம், எங்கேயோ வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற ஒரு ஆரம்பம். ஆனால் இப்போ இவர் ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறார். ராஜாவாக உட்கார்ந்திருக்கிறார் என்று சொல்லும்போது கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பெரிய அரண்மனையில் இப்போது தாவீது வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். சொல்லுங்கள், அரண்மனையில். தாவீது எங்கே வாழ்ந்துட்டு இருக்காருங்க? அரண்மனையில். ஆகவே தாவீதுக்கு ஒரு யோசனை, நான் இப்படி ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிற நிலைமையில் இருந்த நான் இன்னைக்கு அரண்மனையில் என்ன செய்கிறேன்? கேதுரு மரம்னா அந்த நாட்களில் அதுதான் மிக விலை உயர்ந்த ஒரு மரமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட கேதுரு மரத்தினால் ஆன ஒரு பெரிய அரண்மனையில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் தேவனுடைய பெட்டி, தேவனுடைய ஆலயம் இன்னைக்கும் ஒரு திரைசீலையில் என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய ஆலயம் இன்னைக்கும் கூடாரத்தில் இருக்கிறது. ஆகவே இது என்ன செய்யணும்? நான் இப்படிப்பட்ட ஒரு மாளிகையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அரண்மனையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். தேவனுடைய ஆலயம் கூடாரத்தில் இருக்கிறதே, அந்த தேவனுக்கு நான் ஒரு வீட்டை கட்டணும், அந்த தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு தாவீதோட இருதயத்தில் ஒரு யோசனை வருகிறது. அதே அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை என் கூட சேர்ந்து வாசிங்க, நீங்கள் எடுப்பீங்கன்னா. அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில்
2வது 3வது வசனத்தை தன்னோட அந்த யோசனையை தாவீது தீர்க்கதரிசியாகிய நாத்தான் கிட்ட சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான். நீர் போய் உம்முடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே. சில சமயம் தீர்க்கதரிசிகள் கூட எங்கே தோற்று போகிறாங்கன்னா, நம்முடைய ஆசீர்வாதத்தை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, தீர்க்கதரிசிகள் கூட சில சமயம் தோற்று போயிடுறாங்க. அவர்கள் நம்மளை வெளிப்பார்வையில் நம்மளை பார்க்கும்போது, அல்லது நம்முடைய வாழ்க்கை பார்க்கறதற்கு வெற்றி மேல் வெற்றி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வந்துக்கொண்டே இருக்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கும்போது, தீர்க்கதரிசிகளும் சில சமயம் என்ன செஞ்சு பல சமயங்களில் தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தோற்று போயிடுறாங்க. நாத்தான் சொல்கிறான், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், கர்த்தர் உம்மோடு இருக்கிறார், உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றார். பாருங்க, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் செய்யறதுக்கு நாம் அலௌடா அப்படின்னு கேட்டால் நாட் அலௌடுங்கிறது தான் ஆன்சர். கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் நீ எப்படியெல்லாம் நினைக்கிறியோ அப்படியெல்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னால் அப்படி செய்யலாமா அப்படின்னா அப்படி செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியறது இல்லை, இங்கே செய்ய முடியல. உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும்னு தீர்க்கதரிசி சொல்கிறான். ஆனால் அப்படி கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் நாம் என்ன செய்ய முடியாது. we are not allowed to do everything. கர்த்தர் கூட இருக்கிறாருங்கிறதுனாலேயே என்ன வேணால் செஞ்சுக்கலான்னு ஒரு காரியம் கிடையாது. இன்றைக்கு அநேக வேளைகளில் நான் சொன்ன மாதிரி தீர்க்கதரிசிகளும் ஜனங்களும் நம்மளை எங்கே தோற்க பண்ணுகிறார்கள்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். வெளிப்பிரகாரமாக நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்து நாம் சில காரியங்களை அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணிடுறாங்கன்னா, செய்யுங்க. நீங்கள் இதே மாதிரி 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் சவுலினுடைய வாழ்க்கையிலையும் இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்க முடியும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா என் கூட சேர்ந்து கூட வாசிக்கலாம். 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தியரை தொடர்ந்து போய் விடியற்கால வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். அதற்கு ஜனங்க சொல்றாங்க பாருங்க, உம்முடைய கண்களுக்கு நலமானபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் செய்யுங்கன்னு என்ன செய்கிறாங்கன்னா, சவுலை பார்த்து, சவுல் ராஜாவை பார்த்து ஜனங்க சொல்கிறாங்க, எப்படியெல்லாம் தோணுதோ செய். ஆனால் அங்கே ஒரு ஆசாரியன் இருந்தான் பாருங்க, அவன் சொல்கிறான், அது பாருங்க, ஆசாரியனோ, நாம் இங்கே தேவ சந்நிதியில் சேர கடவோம் என்றான். ஜனங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜா உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி வந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும், உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக என்ன செய்கிறோம், கூட நிற்கிறோம்னு சொல்லி ஜனங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசாரின்னு அங்கே ஒருத்தர் இருந்தவன் சொல்கிறான், இல்லை, நாம் இப்போது கர்த்தருடைய சந்நிதியிலே சேருவோம். நீங்கள் அந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் சேர்ந்த போது தேவன் அவர்களுக்கு பதில் சொல்லவே இல்லை. தேவன் எப்படி இருந்தார்னு கேட்டிங்கன்னா, தேவன் மௌனமாகவே இருந்தார். அவங்களும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, எந்த ரீதியிலையும் தேவன் அவர்களுக்கு பதில் கொடுக்கவே இல்லை. ஆனால் ஜனங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ செய்யுங்க, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், வெற்றி மேலே வெற்றி நமக்கு வந்துக்கிட்டு இருக்கு, கர்த்தர் கூட இருக்கிறார், என்ன தோணுதோ செய்யுங்க, நாங்களும் உங்கள் கூட நிற்கிறோன்னு சொன்னாங்க. ஆனால் ஜெபம் பண்ணி அவங்க என்னமோ பண்ணி பார்த்தாலும் கர்த்தர்கிட்ட இருந்து அவங்களுக்கு என்ன வரலன்னா பதிலே வரல. அப்போ தான் சொல்கிறாங்க, நம்ம எங்கே கோட்டை விட்டோம் அப்படிங்கிறத என்ன செய்யணும்னா நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம இடத்துல என்ன, நாம் இந்த பாவம் எதினாலே என்று ஆராய்ந்து பார்க்கணும். சவுலே சொல்கிறான், இது ஏன் இப்படி ஆச்சு, நம்ம என்னென்னமோ பண்ணுறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, ஒரு பதிலும் ஆண்டவர்கிட்டருந்து வர மாட்டேங்குது, இது எதனாலே என்று ஆராய்ந்து பாருன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அப்போது நான் சொன்ன மாதிரி நான் தீர்க்கதரிசிகளை நம்ப வேண்டாம், அல்லது உங்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் எதையாவது செய்யுங்கன்னு சொல்கிற ஜனங்களை நம்பவே வேண்டான்னு நான் சொல்லலை. தீர்க்கதரிசிகளை நம்பவே வேண்டான்னு நான் என்ன சொல்லலை. அல்லது உங்களை உற்சாகப்படுத்தி கர்த்தர் கூட இருக்கிறார், என்ன வேணால் பண்ணுன்னு சொல்கிற ஆட்களை நம்பவே வேண்டான்னு நான் சொல்லலை. ஆனால் இது எல்லாத்துக்கும் முன்னாடி முதல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்னா, கர்த்தருடைய வார்த்தை. சொல்லுங்கள், கர்த்தருடைய. நம்மளை கர்த்தருடைய வார்த்தையோடு வச்சு நம்மளையே சுய பரிசோதனை செய்யாமல், ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நம்மளை ஆராயாமல் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையில் இதே மாதிரியான ஒரு புத்தி இனத்தை நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை உங்களால் எடுக்க முடியும் தான். நியாயாதிபதிகள் 16
20ஆம் வசனத்தை பாருங்கள். இப்படியே ஒரு ஒரு புத்தியினம் நீங்கள் சிம்சோனுடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். இந்த சிம்சோன் வெற்றி மேலே வெற்றி. சிம்சோனுக்கு எப்படி இருந்துச்சுங்க சொல்லுங்கள்? வெற்றி மேலே வெற்றி. சத்தமாக சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுங்க? வெற்றி மேலே வெற்றி. சிங்கம் வருது கிழிக்கிறான், வாசக்காலை பிடுங்கி எறிகிறான், பச்சை கழுதை தாடை எலும்ப வச்சு 1000 பேர்த்த கொள்கிறான், தாகத்துக்கு கண்மலையிலேருந்து தண்ணீர் வருது, 300 நரியை பிடிச்சி பாளையம் முழுவதையும் தீக்கிரையாக்குறான். வெற்றி மேலே வெற்றி. வெற்றி மேலே வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்த சிம்சோன் எங்கே தோற்று போனார்னு கேட்டிங்கன்னா, தன்னை ஆராயாமலே என்ன செஞ்சார்னா, நீங்கள் அதனால தான் சொன்னேன், அந்த 16ஆம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பாருங்கள், வாசிக்கலாமா? அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றால் அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினரை அறியாமல் எப்போதும் போல உதறி விட்டு வெளியே போவேன் என்றான். அப்போ எங்கே தோற்று போனார்னு கேட்டீங்க, வெற்றி மேலே வெற்றி எடுத்துக்கிட்டு இருந்த சிம்சோன் எங்கே தோற்று போனார்னா, இப்போ கர்த்தர் என்னோட இருக்கிறாரான்னு என்ன செய்யலை, இந்த காரியத்தை கர்த்தர் விரும்புகிறாரா, இந்த காரியத்தை கர்த்தர் செய்ய ஒத்துக்கிறாரா, இந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமானு என்ன செய்யலைன்னா எப்போதும் போல உதறி போட்டு எந்திரிச்சு போவேன்னு என்ன செஞ்சாராம். யார் கூடயாவது படுக்கணும், காலையில் எந்திரிக்கணும், துண்டை எடுக்கணும், உதறி போட்டுட்டு எப்போதும் போல், இதுதான் சிம்சோனோட வேலையாக இருந்திருக்கு பாருங்கள். அப்போ எப்போதும் போல் போவேன்னு எழுந்து போகிறாரு. அப்புறம் நமக்கு தெரியும் சிம்சோனுடைய நிலைமை எப்படி முடிஞ்சிச்சுன்னு நமக்கு என்ன செய்யும். அதனால தான் முந்தையெல்லாம் அந்த லாரியில், பெரிய லாரியில் ஒரு சின்ன கருப்பு பாக்ஸ் எழுதி தினமும் என்னை கவனின்னு என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, அந்த அந்த பிளாக் பாக்ஸில் ஒயிட் கலர் பெயிண்டில் தினமும் என்னை கவனி. சொல்லுங்கள், தினமும் என்னை வாயத்திறங்க, தினமும் என்னை கவனி. அவ்வளோ பெரிய லாரியை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அந்த லாரியை கவனின்னு சொல்ல, அந்த சின்ன பெட்டி பாருங்கள், அதில் தண்ணி கரெக்டாக இருக்கா, பேட்ரி இருக்கா, சார்ஜ் பண்ணியிருக்கியான்னு என்ன செஞ்சுக்கோ, தினமும் என்னை கவனி அப்படின்னு ஒரு சின்ன பாக்ஸ் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா. அப்போது நாம் என்ன செய்யணும்னா, தினமும் நம்மளை நாமளே கவனிக்கணும். நம்மளை நாமளே ஆராய்ந்து பார்க்காத போது நம்ம செய்கிற சில காரியங்கள் என்ன செய்யணும்னா, அதனால் நான் தீர்க்க தரிசனமே நம்ம இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்படுவதே அது ஜோசிகார மாதிரி தான். உடுக்கை அடித்து நல்ல காலம் பிறக்குதுங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தீர்க்க தரிசனம். இன்றைக்கு தீர்க்க தரிசனம்னு சொல்லும் போதே அது எப்படித்தான் இருக்குன்னா, நீ நல்லா இருப்ப, நீ கார் வாங்குவ, நீ வீடு வாங்குவ, நீ பங்களா கட்டுவ, நீ முதலமைச்சர் ஆயிடுவ, நீ பிரதமராக. இன்றைக்கி தீர்க்க தரிசனமே எப்படி தான் வருதுன்னா, ஆனால் அந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் என்று சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் கண்டித்து உணர்த்துவார்கள். இல்லை குற்றம் செய்தால், தப்பு இருந்தால் அதை என்ன செய்வாங்கன்னா, அதை தான் மார்க் பண்ணி என்ன செய்வாங்க, இன்னும் தப்புங்கிறத சொல்லுவாங்க. இப்போது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை அவர் உயரமாக்குவார்ங்கிறதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேணுமான்னா வேண்டியதே இல்லை. ஏன்னா என்னை ஆசீர்வதிப்பது தான் ஆண்டவருக்கு பிரியம்ங்கிறது எனக்கே தெரியும். அதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு என்ன தேவையில்லைன்னா தேவையில்லை. சொல்லுங்கள், அதற்கு ஒரு தீர்க்க தரிசனம் எனக்கு என்ன தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம எங்கே தான் ஓடுறோன்னா, இந்த உடுக்கை அடித்து நல்ல காலம் பிறக்குதுங்கிற மாதிரியான விஷயங்களை தேடியே நம்ம ஓடுறோம். அது தப்புன்னு நான் சொல்லலை, எல்லா தீர்க்க தரிசனமும் தப்புன்னு நான் சொல்லலை. பட் ஒரு செல்ஃப் அனலைஸ் நமக்கு என்ன செய்யணும்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மளை நாமளே சோதித்து, அதனால தான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் வருவார், உங்கள் கூட வருவார். எதுக்கு வருவார்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறதற்கு எதற்கு வருவார். அதுக்கு தான் உங்கள் கூட பரிசுத்த ஆவியானவர் வர்றதே உனக்கு கார் வரும், பங்களா வரும், நகை வரும்னு சொல்கிறதுக்காக இல்லை. அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவதற்காக எதற்கு வருகிறார்னா, அவர் நம்மோடு கூட வருகிற தெய்வமாக. இந்த நாத்தான் தீர்க்கதரிசி கூட நீங்கள் எப்படி இருந்தார்னா, இவருமே இதே தாவீது ஒரு காலத்தில் தப்பு பண்ணின போது, நீ தப்பு பண்ணினேன்னு வீடு பூந்து ராஜாவை தைரியமாக நேருக்கு நேராக பார்த்து, நீ தான் அந்த குற்றவாளின்னு என்ன செஞ்சார்னா தைரியமாக பேசினார். ஆனால் இப்போது இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தாவீது இந்த வார்த்தையை சொன்ன உடனே, நான் ஒரு சர்ச்சு கட்டணும், நான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நாத்தான் சொல்கிறான், உமக்கு உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ராத்திரி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. மறுபடியும் அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலேயே நீங்கள் பாருங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனங்களை பாருங்கள். அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாயிருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. அப்படியே நீங்கள் பின்னாடி அப்படியே வாசிச்சுட்டே போனீங்கன்னா, ஆண்டவர் நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டிய, நான் உங்ககிட்ட கேட்கவும் இல்லை, நீ எனக்கு அதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு எல்லாம் சொல்லி அப்படியே சொல்லிட்டே வருவார். நீங்கள் 8ஆவது வசனத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா, அவர் தாவீதுக்கு என்ன செய்த காரியத்தை, இப்போதும் நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்தேன்.
8வது என்ன செய்தேங்கிறத சொல்றார். பின்னாடி நீங்க அப்படியே 12வது வசனத்துக்கெல்லாம் வந்தீங்கன்னா, உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோட நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை என்ன செய்தாருங்கிறத சொல்லி என்ன செய்ய போகிறேங்கிறதையும் என்ன செய்யறாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசியின் இடத்துல கர்த்தர் தாவீது கிட்ட சொல்லும்படி பேசுகிறார். இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது கிட்ட வந்து சொல்றார். ஏப்பா, ஆண்டவர் இப்படி சொல்றாரு, ஆண்டவர் இப்படி நினைக்கிறாரு, ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை, நீ ஆண்டவருக்கு ஒரு வீட்டை கட்டுவேங்கிறாரு, சொல்ற ஆண்டவர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு என்ன செய்கிறார் சொல்லுகிறாருங்கிற வார்த்தையை தீர்க்கதரிசி வந்து தாவீது கிட்ட சொல்றார். அப்போதான் நீங்க பார்க்குறீங்க, அந்த வார்த்தைகளெல்லாம் அந்த நாத்தான் தீர்க்கதரிசி சொன்ன போது தாவீது ராஜா, நீங்கள் அந்த 18வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் தாவீது கேட்டபோது, தாவீது ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது விழுந்து ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவரே இப்படியெல்லாம் நீர் எனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறீரே, இவ்வளவு தூரம் நீ எனக்கு செஞ்சதே பெருசு, இனியும் தூரத்து செய்தியே என்னுடைய குடும்பத்தை பற்றி நீ சொல்லுகிறீரே, இதற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம்னு என்ன செய்கிறார்னா தாவீது சொல்லி தான் தாவீது என்ன செய்கிறார்னா ஜெபம் பண்ணுகிறார். 25வது வசனம், 26வது வசனம், 29வது வசனம், இந்த மூணையும் கூட ஒரு தடவை நம்ம வாசிக்கலாமா? அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தினுடைய 25, 26வது வசனத்தோட அந்த கடைசி பகுதி 29வது வசனம் வாசிப்பீங்களா என் கூட சேர்ந்து? இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். 26வது வசனத்தோட கடைசி பகுதி, உமது அடியானாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக. 29வது வசனம், இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றார். அப்போ தீர்க்கதரிசியாகிய நாத்தான் கர்த்தருடைய வார்த்தையை வந்து தாவீது கிட்ட சொல்றார். ஆண்டவருக்கு வீட்டை கட்டணும், ஆலயத்தை கட்டணும்னு தாவீது நினைக்கிறாரு. தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டுகிற வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை தாவீது கேட்ட உடனே தேவனுடைய சமூகத்தில் விழுந்து ஜெபிக்க தொடங்குறார். ஒரு 4 குறிப்பை அந்த ஜெபத்தில் ஒரு 4 குறிப்பை தாவீது வைக்கிறார். முதல்ல அவர் சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய அடியானுக்கு நீ சொன்ன வார்த்தையை சொன்னபடியே செய்தரலும். சொல்லுங்க, சொன்னபடியே சத்தமா சொல்லுங்க, சொன்னபடியே செய்த. சத்தமா வாயத்தரன்னு சொல்லுங்க, சொன்னபடியே செய்தரலும். 2, உமது அடியானுடைய வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி. சொல்லுங்க, உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை 3, என்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை என்ன செய்யும்? ஆசீர்வதி. 4, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீட்டை என்ன செய்யும்? இன்னைக்கு நாமளும் நம்ம வீட்டுக்காக நம்ம ஜெபிக்கும் போது இந்த 4 காரியத்திற்காக தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆண்டவரே உம்முடைய அடியானுடைய வீட்டுக்கு நீ சொன்ன உம்முடைய வார்த்தையை நீ சொன்னபடியே செய்தரலாம். உமது அடியானுடைய வீடு உமக்கு முன்பாக இருப்பதாக. உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி. 4, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீட்டை ஆசீர்வதியும். எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? அவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நம்ம ஒரு காரியத்தை மறந்துடக்கூடாது, தேவன் சகலத்தையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். சொல்லுங்கள், தேவன் சகலத்தையும் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் அதனால தான் நீங்கள் பின்னாடி நீங்கள் 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் இந்த தாவீது சொல்லுகிற வார்த்தையை 23ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனம் நினைக்கிறேன். 2 சாமுவேல் 23:5, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். அப்ப தேவன் ஒரு மனுஷனோடு கூட உடன்படிக்கை பண்ணும்போது சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு உடன்படிக்கையை தேவன், அப்ப என்னை பத்தின சகல திட்டமும் தேவனுடைய கரத்திலே இருக்கிறது. எத்தனை பேர் அந்த வார்த்தைக்கு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்றேன்? ஹல்லேலூயா. எல்லாம் திட்டம் பண்ணப்பட்ட தேவனுக்கு நம்மை குறித்து, நம்முடைய வீட்டை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம்
நம்முடைய சாவு, நம்முடைய மரணம் கூட. அதனால தான் நீங்கள் பேதுருவை பற்றி நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், என்னோட நினைவு சரியாக இருக்குன்னா 21ஆம் அதிகாரம் கடைசியில் 18, 19 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மரணம் கூட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாருன்னா பேதுருவுக்கு சொல்லுகிறார். அப்போது தேவனுக்கு நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. சொல்லுங்கள், என்னை குறித்து என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. சொல்லுங்கள், என்னை குறித்து என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு, என் வீட்டை குறித்து என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. எல்லாம் சகலமும் எப்படி சொல்றாரு பாருங்க, சகலமும் அவர் என்ன செய்திருக்கிறார்னா திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் திட்டம் பண்ணி வைத்து, அந்த திட்டம் என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமாக சொல்கிறேன்? அந்த முதல் காரியம் பாருங்கள், ஆண்டவரே நீர் எனக்கு சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த. 25வது வசனம், தேவரீர் சொன்னபடியே செய்தரணும். சொல்லுங்க, சொன்னபடியே செய்த. அந்த வார்த்தையை சத்தமாக சொல்லுங்க, சொன்னபடியே செய்தோம். சொன்ன மாதிரி தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டங்கள் அதெல்லாம் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்குது. எல்லாம் உங்களுக்கு இட் இஸ் ப்ராப்பர்லி டிசைன்டு, இட் இஸ் ப்ராப்பர்லி பிளான்டுங்க. ஆண்டவர் போகிற போக்கில் எதையோ செய்கிற தெய்வம் அல்ல. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் நமக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படி தேவன் நேர்த்தியாய் நமக்காக பண்ணி வைத்திருக்கிற அந்த திட்டம், தேவன் நேர்த்தியாய் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிற அவருடைய வார்த்தைகள், அது சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணும். எத்தனை பேர் ஒரு ஆமையின் சத்தமாக சொல்கிறேன்? அதற்காக நானும் நீங்களும் ஜெபிக்கணும். நம்முடைய வீடு என்று நாம் சொல்லும்போது, நம்முடைய வீடுன்னா அது தனிப்பட்ட நாம், நம்முடைய வீடு, நம்முடைய சபை, அப்படி அந்த 3 ஆங்கிள்லையும் நம்ம என்ன செய்யணும்னா, வீடுன்னு பார்க்கும்போது வெறும் வீடு அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், நான் தனிப்பட்ட நான், என் வீடு, என் சபை. சொல்லுங்கள், தனிப்பட்ட நான், சத்தமாக சொல்லுங்கள், தனிப்பட்ட நான், என் வீடு, என் சபை. இது 3 சேர்ந்தது தான் என் வீடு. ஏன்னா இங்கே இந்த 3 இடத்துலையும் நான் என்ன செய்கிறேன்னா, நான் வர்றேன், தங்குறேன், இருக்கிறேன் இல்லையா? இந்த 3 சேர்ந்து இந்த வீட்டிற்காக, எனக்காக தேவன் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ, என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ, அவர் சொன்னபடியே செய்தருளும். அதற்காக நானும் நீங்களும் என்ன செய்ய, ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக நானும் நீங்களும் மௌனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் பேசிட்டார், ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார், ஆண்டவர் திட்டம் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக நானும் நீங்களும் மௌனமாக இருக்கக்கூடாது. மாறாக சொன்னீரே ஆண்டவரே, நீ சொன்னபடியே செய்தருளும் என்று நானும் நீங்களும் ஜெபிக்கிறேன். எத்தனை பேர் நான் ஜெபிக்கிறேங்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சத்தமாக. பரிசுத்தவான்கள் அப்படி பண்ணினாங்க. நீங்கள் மோசே, யாத்திராகமத்தினுடைய புஸ்தகத்தில் மோசே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் வீட்டுக்கு போய் 33ஆம் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்கள். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட இன்னாரை அனுப்புவேன் என்பதை நீர் எனக்கு அறிவிக்க, என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னீரே. சொன்னதுண்டே. அதே யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. யாத்திராகமம் 32:13 பாருங்க, எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும், உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி என்ன செய்தான்? பிரார்த்தித்தான். சொன்னீரே. சொல்லுங்க, சொன்னீரே. நீ சொன்னீங்களே ஆண்டவரே, இந்த ஜனத்தை விடுவிச்சு இவங்களை வெளியில் கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போகத்தான் நான் இறங்கியிருக்கிறேன்னு சொன்னீர். ஆனால் இப்போ இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க, இவங்க கூட நான் இனி இருக்க போகிறதில்ல, நான் இவங்களை அழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க. எப்படி ஆண்டவரே? சொன்னீரே. உம்முடைய தாசனாகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு இவங்களுக்கெல்லாம் வாக்கு பண்ணி சொன்னீரே. நீ எனக்கும் சொன்னீரே, நான் அதுக்கு தான் இறங்கி இருக்கிறேன், அதற்காகத்தான் உன்னை எடுத்திருக்கிறேன். எனக்கு இப்போ நீங்கள் இவங்களை அழிச்சு போடுவேன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னீரே என்று சொல்லி நீங்கள் சொன்னதை செய்யுங்கப்பான்னு என்ன செய்கிறாருன்னா மோசே சாம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 32ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் சாப்டர் நம்பர் 12, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க, எடுத்துட்டீங்கன்னா என் கூட வாசிங்க. 32:12. தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். சொன்னீரே. இப்போ எங்கள் அண்ணன் என்னை 400 பேரோட வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்ன சொன்னீங்க? நீ போ, உன்னை சுகமாக சமாதானமாக பத்திரமா உன்னோட வீட்டுக்கு, உங்கள் சொந்த ஊருக்கு உன்னை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துவேன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா,
சில சமயம் ஆண்டவர் சொன்னதும் இந்த மோசே இந்த யாக்கோபியோட வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருந்த அளவு என்பது வேற மாதிரி. ஆனால் அவருடைய சூழ்நிலை இப்போ அவங்க கடந்து போய்கிட்டு இருக்கிறது அவர் சொன்னதற்கு நேர் மாறான ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்கன்னா, சொன்னீரே, நீங்கள் சொன்னீரே ஆண்டவரே, இப்படி செய்வேன்னு சொன்னீங்களே, இப்படி பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அதை நிறைவேற்றி அருளும்னு என்ன செஞ்சாங்கன்னா, இன்னைக்கு நாமளும் நம்ம வீட்டுக்காக அப்படி தான் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வீட்டை குறித்து நீ சொன்னமுடைய வார்த்தைகள், என்னுடைய வீட்டிற்காக நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் சொன்னபடியே செய்தரலும். எத்தனை பேர் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சொன்னபடியே செய்தரலும்? சத்தமாக சொல்லுங்க, சொன்னபடியே செய்தரலும். லாபம் துரத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான் அண்ணங்கார ஏசா. என்ன எப்படி சமாளிக்கிறது? யாக்கோபு, நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களே, அது எப்படி சமாதானமாக மாறுது இல்லையா? நமக்கு தெரியும். வேட்டைக்காரன் கட்டிப்பிடிச்சு என்ன செய்கிறான்? தம்பி அப்படின்னு என்ன செய்கிறான்னா, பாசமாக சொல்கிறான், வா போகலான்னு என்ன செய்கிறான், நீ இங்கே இரு நான் போகிறேன்ட்டு என்ன செய்கிறாரு? இவர் யாக்கோபை குடியிருக்க வச்சுட்டு அவர் அந்த ஊரை காலி பண்ணி, இவர் தான் அங்கே இருக்க, பிறந்தது வளர்ந்துருந்தே நான் இங்கே தான் இருக்கேன், நீ வெளிநாட்டுக்கெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்துட்டுருக்கிற, பல பக்கம் போயிருக்க, பார்த்துருக்குற, நான் பிறந்ததுலேருந்தே இங்கே தான் இருக்கிறேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீ போன்னு சொல்லலை. மாறாக யாக்கோபை அங்கே குடியிருக்க வச்சுட்டு இவர் ஏசா அவர் ஊரை காலி பண்ணி என்ன செய்கிறாருன்னா, நான் போய்க்கிறேன்ட்டு அவர் புறப்பட்டு என்ன செய்கிறாரு? இப்போ எந்த அளவுக்கு ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலையை தேவன் என்ன செய்தார்னா உண்டு பண்ணார். எப்போ இது நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சொன்னீரே அப்படின்னு கேட்டு ஜெபம் பண்ணின போது தேவன் தாம் சொன்னதின்படியே என்ன செய்தார்னா, இப்போ இன்றைக்கி நாமளும் அது சொன்னீரே, என் சபைக்கு இப்படி செய்வேன்னு சொன்னீரே, எனக்கு இப்படி செய்வேன்னு சொன்னீரே, என் பிள்ளைகளுக்கு இப்படி செய்வேன்னு சொன்னீரே, என் வீட்டிற்கு இப்படி செய்வேன்னு சொன்னீரே, நீ சொன்னபடியே செய்தருளும். எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நீ சொன்னபடியே செய்தருளும், நீ சொன்னபடியே செய்தருளும். யாக்கோபுக்கு சொன்னபடியே செய்தருளும். மோசேக்கு சொன்னபடியே என்ன செய்தார்னா, அவர்களும் அதற்குண்டான பங்கை. இப்போது யாக்கோபு ஏசா தன்னுடைய சகோதரனோடு கூட சமாதானமாக, நம்மெல்லாம் சமாதானம் நடக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிட்டு இந்த சமாதானம் ஆகிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை என்ன செய்யறது இல்லைன்னா, ஆனால் நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணிட்டு சொன்னீரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சமாதானம் பண்ணுறதுக்காக என்ன செய்யறேன்னா, ஆடு மாடெல்லாம் எடுத்து தன்னுடைய அண்ணனுக்கு காணிக்கையாக என்ன செய்கிறான்னா, இந்த சமாதானத்துக்கான ஸ்டெப் என்ன செய்கிறோம்? இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அவங்களோட சமாதானமாயிடணும், இவங்களோட சமாதானமானு வீட்டில் முட்டிங்கால் என்ன செய்கிறோன்னா, முட்டிங்கால் ஜெபம் பண்ணிவிட்டு சமாதானம் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம என்ன செய்கிறது இல்லைன்னா எடுத்து வைக்கிறது இல்லை. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், அதை சம்டைம்ஸ் அதை கேட்கும்போது வேர்ல்ட்லியாக நான் பேசுகிற மாதிரி இருக்கும். பட் அடிக்கடி நான் சொல்லுவேன், ஜெபம் மட்டுமே போதுமா, ஜெபிச்சா மட்டுமே போதுமான்னா இல்லை, ஒரு தேவ பிள்ளை ஜெபித்து முடித்த பிறகு என்ன செய்யணுமோ அதையும் என்ன செய்யணும்னா, ஃபெய்த் வித்தவுட் ஆக்ஷன் இஸ் டெட். இல்லை, கிரியை இல்லாத விசுவாசம் என்பது செத்ததாக என்ன செய்கிறது. அப்போது சொன்னீரே அப்படின்னு சொல்லி இவங்க ஜெபம் பண்ணிட்டு அதை தொடர்ந்து அவங்க சில காரியங்களை அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்தார்கள். தேவன் தாம் சொன்னபடியே செய்து முடித்தார். இன்றைக்கி இந்த முதல் காரியத்தை நாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிற, ஆண்டவரே உம்முடைய அடியானாகிய என்னுடைய வீட்டிற்காய் நீ சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே செய்தர். என்னெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணினீரோ அதை என்ன செய்யும், செய்தர். நான் அடிக்கடி சொன்னாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த கான்டெக்ஸ்டுக்காக. எல்லாம் முடிந்த நிலைமையிலையும் ஒரு வாக்குத்தத்தத்தை என்னுடைய அம்மாவுக்கு ஆண்டவர் கொடுத்து, நான் ஆபிரகாமை தனி ஒருவனாக இருந்த ஆபிரகாமை அழைத்தவனை என்ன செய்தேன், ஆசீர்வதித்தேன். அப்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கும்போது, அந்த அன்னைக்கு கலைஞர் பீரியடில், கருணாநிதி அவர்களுடைய பீரியடில் போட்டுட்டு இருந்த ரேஷன் அரிசி, இந்த 2 ரூபா ரேஷன் அரிசியை வாங்குறதுக்கே சூழ்நிலை இல்லாத, சர்ச்சுக்கு போகிறதுக்கு சனிக்கிழமை சாயங்காலமே பாஸ்டரோட அவர் ஒரு ஆப்டிக்கல்ஸ் வச்சுருப்பார், அங்கே போய் சனிக்கிழமை சாயங்காலமே உட்காந்து சர்ச்சுக்கு போகிறதுக்கு 100 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கிட்டு தான் அடுத்த நாள் காலையில் என்ன செய்யணும்னா, இன்றைக்கி 20-30 லட்ச ரூபா காரில், 20 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு இருக்கிற காரில் இறங்குறோம். ஆனால் அன்னைக்கு அந்த 100 ரூபாவை அவர்கிட்ட சனிக்கிழமை வாங்கினா தான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன செய்ய முடியும். இந்த 100 ரூபாவில் கனியூர் வரைக்கும் போய் கனியூர்லேருந்து திருப்பியும் தொண்டாமுத்தூருக்கு என்ன செய்யணும், வரணும். அப்போது கனியூர் தொண்டாமுத்தூர் உளியம்பாளையத்துலேருந்து டவுன் ஹாலில் இறங்கிட்டு டவுன் ஹால்லேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி உக்கடம் போனால் இந்த காசு பத்தாது எங்கள் 4 பேத்துக்கு போகிறக்கு. அதனால் டவுன் ஹால்லேருந்து உக்கடத்துக்கு ரோட்டில் ஓடியே போய் உக்கடத்துலேருந்து பஸ் ஏறி என்ன செய்யணும், அந்த அப்போல்லாம் கனியூருக்கு அந்த ஒரு பஸ்ஸு விட்டால் அடுத்து மறுபடியும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு பஸ் இருக்காது. சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அங்கே அப்போ இருந்தே என்ன செய்வோம்னா, சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே ஓடி போயிடுறது. ஆனால் இந்த ஒரு வார்த்தை, தனி ஒருவனாக இருந்த ஆபிரகாமை அழைத்த ஆசை, நீங்கள் சொன்னீங்களே, எங்கள் வீடு ஏலத்துக்கு போகிறதுக்கு ஜப்திக்கு போகிறதுக்கு பேப்பரில் வந்தாச்சு,
எல்லாம் மூழ்கி போன நிலைமையில இந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்களே இன்றைக்கு எல்லா விதமான தாழ்மையோடு கர்த்தருக்கு மகிமையாய் சொல்ல முடியும். அவர் சொன்னதை அவர் செய்து முடித்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா ஒரு ஹல்லேலூயா. அதை தான் நானும் நீங்கள் எனக்கு சொன்னீரே, நீங்கள் சொன்னீங்களே, நம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து நீ சொன்ன நம்முடைய வார்த்தையை நீ சொன்னபடியே செய்தரலும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்றீங்க? ரெண்டாவது ஜெபிக்கிறாரு, நம்முடைய அடியானினுடைய வீடு உமக்கு முன்பாக இருப்பது. ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு அப்படி நம்ம சேர்த்திடலாம். நம்முடைய அடியானினுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலை நிற்பதாக. சொல்லுங்க, உமக்கு முன்பதாக நிலை நிற்பதாக. 2, என்றைக்கும் அது நிலைச்சிருக்கட்டும். நான் உயிரோடு இருக்கும்போது மாத்திரம் இல்லை, நான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலை நிற்கணும். நான் செத்ததுக்கு அப்புறமும் என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலை நிற்கணும். எத்தனை பேர் ஒரு ஆமேன் சத்தமா, எத்தனை பேர் இன்னைக்கு அப்படி ஜெபிக்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்போ நான் இருக்கும்போதும், நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் நீர் என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக இருக்கணும், நிலைக்கணும். என் காலத்துக்கு அப்புறமும் என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக என்றென்றைக்கு என்ன செய்யணும்? பாருங்க, ஒரு தலைமுறை செழிப்பாக இருக்குது, ஆனால் இன்னொரு தலைமுறை இல்லாமலேயே போகிறத நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு தலைமுறை அப்படி வாழ்கிறாங்க, அடுத்த தலைமுறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தலைமுறை இன்னைக்கு நிறைய ஐஸ்வர்யவான்களுடைய வீடுகள் ஒரு தலைமுறை செழிப்பாக இருக்கிறாங்க, இன்னொரு தலைமுறை அவ்வளோ பரிதாபமான நிலைமையில். என்னோடய அம்மா ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டு இருந்த ஒரு குடும்பம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, அந்த யசோதாக்கான் அவங்க சாப்பாடு போட்டு தான் எங்கள் குடும்பத்தையே அவங்க நடத்தினதாலாம் சொல்லுவாங்க. அவ்வளோ அவங்க தக்காளி வியாபாரம் பண்ணிவிட்டு அவ்வளோ செழிப்பாக கோயம்புத்தூரில் சுக்ரார்பேட்டில் அவ்வளோ செழிப்பாக இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் அவ்வளோ பணம் அவங்க வீட்டில் இருக்குமா. அப்படி அவங்க சாப்பிட்டுட்டு இவங்க வீட்டு வேலைக்கு தான் எங்கள் அம்மா போகிறாங்க. அந்த வீட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கே தேவையானது என்ன செய்வாங்கன்னா கொடுத்து விடுவாங்க. அந்த அளவுக்கு அந்த வீடு அவ்வளோ கொடுத்து விடுவாங்கன்னா, இன்றைக்கி ஏதோ நம்ம வீட்டில் மிச்சமாகிறத வேலைக்காரங்கிட்ட கொடுக்குற மாதிரி இல்லை, அவங்களுக்குன்னே ஒரு இது சேர்த்தி போட்டு கொடுத்து விடுவாங்களாம். ஆனால் அந்த குடும்பம் நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தலைமுறைக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறத நாங்கள் என்ன செய்தோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள ஒரு தடவை நாங்கள் பார்க்க வேண்டிய நேர்ந்த போது, அவனுடைய பொண்ணோட கல்யாணத்துக்காக எங்கள் வீட்டில் வந்து காசை கடன் கேட்டு வாங்கிட்டு இதை திருப்பி என்னால் கொடுக்க முடியுமோன்னு எனக்கு தோணலை, என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் எனக்கு உதவி செய்யணும்னு அவங்க எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்ன போது அவங்க எப்படி அப்போ ஒரு தலைமுறை அவ்வளோ செழிப்பாக வாழ்கிறாங்க, ஆனால் அடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா அவ்வளோ பரிதாபமான நிலைமைக்கு என்ன செய்கிறது? தாவீது ஜெபிக்கிற, ஆண்டவரே இப்போ நான் உயிரோடு இருக்கும்போது என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலைச்சு நிற்கணும், என் காலத்துக்கு அப்புறம் என்றென்றைக்கும் என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலைத்திருக்க வேண்டும், அதற்கதை ஆசீர்வதியும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக. அதனால தான் தாவீது சொன்னான், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனாகவும் மாறிப்போனேன், ஆனால் நீதிமானுடைய சந்ததி நீதிமானுடைய சந்ததி அப்படி தெரியாதுங்க, அப்பத்துக்கு அலைந்து தெரியாது. நீதிமானுடைய சந்ததியை தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டார். எத்தனை பேர் ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்கிறேன்? என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலச்சிருக்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா அவர் எதுக்காக ஜெபம் பண்ணுறாருன்னா பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுறார். நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கணும். ஏன்னா நம்முடைய தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அப்புறம் என்னுடைய வீட்டுக்குள்ளே என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலச்சிருக்கணும், என்னுடைய வீட்டை நீங்கள் பார்க்கணும், என் வீட்டை தேவன் பார்க்கணும், என் வீடு தேவனுக்கு முன்பதாக நிற்கணும், என் வீடு தேவனுக்கு முன்பதாக நிலைக்கணும். அப்படின்னா என் வீட்டுக்குள்ளே பாவமான காரியங்கள் அல்லது தேவனை கோபம் ஊட்டுகிற மாதிரியான, தேவன் எப்போதுமே தேவனுக்கு நேசிக்க மட்டும்தான் தெரியும்னு நம்ம அப்படியே அவரை ஒரு ட்ரேட் பண்ணிடுறோம். அவர் கோபமாகவும் தெரிகிறது, அவர் எல்லாரையும் தேவன் அன்கண்டிஷ்னலாக எல்லாரையுமே லவ் பண்ணுறாருன்னு சொல்லி அது ஒரு அது சரியானதை ஒரு தவறான ஒரு சின்ன பாயிண்ட். ஒரு அன்கண்டிஷ்னலாக அப்படின்னா துன்மார்க்கரை தேவன் வெறுக்கிறாருன்றதே என்ன செய்யுது? அன்கண்டிஷ்னலாக எல்லாரையும் அவர் நேசிப்பார்னா, நான் என்ன அக்கிரமம் பண்ணிக்கிட்டாலும் என்ன தப்பு பண்ணினாலும் தேவன் என்ன நேசிப்பார் அப்படிங்கிறது பைபிள் என்ன? அன்கண்டிஷ்னல் துன்மார்க்கரை தவறு செய்கிறவளை பாவிகளை தேவன் வெறுக்கத்தான் என்ன செய்கிறார்னா, மனம் திரும்புகிறவனுக்கான தேவன் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறார், மறுபடியும் ஏற்றுக்கொள்கிறார். நான் என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலைச்சிருக்கணும்னா நான் பரிசுத்தமாக இருக்கணும். நான் தானே என் வீடை கர்த்தர் அவர் பாவத்தையே பார்க்காத சுத்த கண்ணன். அப்போ அவர் என்னுடைய வீட்டை பார்க்கணும், அவருக்கு முன்பதாக என்னுடைய வீடு நிலைச்சு நிற்கணும்னா என்னுடைய வீடு தேவன் உலாவுகிறதற்கு ஏற்ற வீடாக இருக்கணும், தேவன் அவருடைய பார்க்கறதுக்கு ஏற்ற வீடாக என்ன செய்யணும் என்னுடைய வீடு. அதுதான் அவர், நான் நினைக்கிறேன் அதுதான் அவர் ஜெபம் பண்றார். நான் ஆண்டவரே நீங்கள் எனக்கு இன்னைக்கு கேதுரு மரத்தினால் ஆன ஒரு பெரிய பிரம்மாண்டமான வீட்டை கொடுத்துருக்கிறீர்,
மாளிகையில் அரண்மனையில் என்ன வாழ வச்சிருக்கிறீர், சந்தோஷம். ஆனால் நான் தப்பு பண்ணி நான் மறுபடியும் உமக்கு விருப்பம் இல்லாத பிரியமில்லாத காரியத்தை செய்து பாவம் என் வீட்டோட வாசப்படியில் படுத்து கிடக்குது, என் வீட்டுக்குள்ளேலாம் பாவம் தான் இருக்குது செய்யுதுன்னா என் வீடு உமக்கு முன்னதாக நிலைக்காதே. அப்போது ஒரு பரிசுத்தத்துக்காக ஜெபம் பண்ணுறாரு, என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலச்சி நிற்கணும் ஆண்டவர், என்றென்றைக்கும் நிலச்சி நிற்கணும். அதான் உமக்கு முன்பதாக இருக்கணும், என்றைக்கும் இருக்கணும். எசேக்கியா ராஜா, நீங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தை நாம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்திங்கன்னா, எசேக்கியா ராஜாவை நீங்கள் அவரோட லைஃப்பில் நீங்கள் அவரை அந்த மனுஷன் பண்ண தப்பை நம்ம பார்க்க முடியும். எசேக்கியா ராஜா அவருடைய நாட்களில் நமக்கு தெரியும், அந்த 20ஆம் அதிகாரத்தில் அவர் வியாதி படுக்கையாக இருந்தபோது 15 வருஷத்தை தேவன் கூட்டி கொடுக்குறார். சொல்லுங்கள், எத்தனை வருஷத்தை ஆண்டவர் சேர்த்து கொடுக்குறாருங்க? 15 வருஷம். அந்த 15 வருஷத்தை எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் சேர்த்து கொடுத்த உடனே சுகமாகியெல்லாம் முடிஞ்சிருது. இப்போ அவர் நல்லா இருக்கிறாரு. இப்போ பாபிலோன்லேருந்து கெஸ் இட்ஸ் ஸ்தானாதிபதினு நினைக்கிறேன் ஒருத்தர் வராரு. வரவர்கிட்ட இவர் எசேக்கியா ராஜா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பொக்கிஷம் பண்டசாலைகளெல்லாம் திறந்து எல்லாத்தையுமே என்ன செய்கிறாருன்னா காட்டுறாரு. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடறாருன்னா அவர்கிட்ட இருக்கிறத பூரா என்ன செஞ்சிடறாரு, காட்டிறார். தீர்க்கதரிசி வந்து கேட்குறாரு, என்னடா என்ன பண்ணி வச்ச, என்னத்தை காட்டினேன் அப்படின்னா, ஒன்று பாக்கி வைக்கலைங்க, பூராத்தையுமே என்ன செஞ்சுட்டேன், அவன் வந்தவனுக்கு எல்லாத்தையும் என்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டேன், காட்டிட்டேன். அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறாரு, ஒரு நாள் இது மொத்தமாக அவங்களோட தான் என்ன செஞ்சிட போகுது, மாறி போக போகுதுன்னு சொன்ன போது அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்கள். 19ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 20:19 எடுத்துட்டிங்கன்னா என் கூட சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே. எப்படிப்பட்ட அப்பம் பாருங்கள். எனக்கு அப்புறம் யாரோ நாசமாக போட்டோம், என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே. நான் இருக்கும்போதாவது என்ன செய்யும், நானாவது நல்லா இருப்பேன், எனக்கு அப்புறம் வரவங்க யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு என்ன செய்யும், என் நாட்களிலாவது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே எசேக்கியா ராஜாவை போல ஒருவன் இதற்கு முன்னாடியும் இல்லை இதற்கு பின்னாடியும் இல்லைன்னு பேர் பெற்றவர் எசேக்கியா ராஜா. தேவன் மேல் வைத்த நம்பிக்கையிலே எசேக்கியாவை போல ஒருவன் முன்னாடி இல்லை பின்னாடி இல்லை. சொல்லுங்கள், முன்னாடி இல்லை. அப்படி பேர் பெற்ற எசேக்கியா ராஜாவினுடைய மகன் பின்னாடி வந்தபோது அதற்கு நேர் மாறாக தேசத்தை விக்கிரகத்தினால் நிரப்பி என்ன செஞ்சான்னா தேசத்தை கெடுத்தான். எசேக்கியா ராஜா விக்கிரகத்தை பூரா அழிச்சாரு. அவரோட பையன் அடுத்த தலைமுறை, ஒரே ஜென்ரேஷனுங்க, ஜஸ்ட் 1 ஜென்ரேஷன், ஒரு தலைமுறை தான் இடைவேளை, ஒரே தலைமுறை. அடுத்த தலைமுறை அவங்க அப்பன் தேசத்தில் இருக்கிற விக்கிரகத்தை பூரா அழிச்சாரு. மகன் விக்கிரகத்தை கொண்டு வந்து தேசத்தை நிறைச்சான். உள்ள பூரா விக்கிரகத்தை என்ன செஞ்சான்? என்ன காரணம்? எசேக்கியாவோட ஜெபம், என் நாட்களிலாவது சமாதானம், நான் இருக்கும்போது சமாதானம், எனக்கு அப்புறம் எவனோ அடிச்சுக்கிட்டு நாசமாக போட்டோம், நான் இருக்கும்போது. அதனால தான் சில பெற்றோர்கள்லாம் பார்த்திங்கன்னா சொத்தை கடைசி வரைக்கும் எழுதி கொடுக்குறதே இல்லை. நான் செத்ததுக்கப்புறம் இதுக்கு பூரா குடுமி பிடிச்சிக்கிட்டு அடித்து சாகணும், அதை பார்க்கணுன்னு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறது, நான் இருக்கிற வரைக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. அப்படி தான் எங்கள் மாமாவோட ஒரு மாமனார் செத்த போது எங்கள் அத்தை வந்து, பா சொன்னீங்களே சொன்னியே நாளைக்கு வா கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்னு சொன்னேன்னா கையெழுத்து போட்டு கொடுக்குறவர் போய் சேர்ந்தாச்சு, கைலாசம் போயாச்சு. நீ என்ன செய்ய முடியாது, கையெழுத்து போட முடியாதுங்கிற மாதிரி. சொன்னீங்களே அப்பா வர சொன்னேன்னா வர சொன்னவர் போயிட்டார், நீ ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கிற வரைக்கும் என்ன செய்யறதில்ல, எழுதுறது. எனக்கு அப்புறம் எவனோ அடிச்சுக்கிட்டு செத்து நாசமாக போங்கிற என்ன செய்யறது. எசேக்கியா, என் நாட்களிலாவது சமாதானம் இருக்குமே. ஆனால் தாவீது சொன்னா, ஆண்டவரே என்றைக்கும் என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலைத்து நிற்கும்படி என் வீட்டை ஆசீர்வதி தருளும். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறேன்? ஹல்லேலூயா. இப்போ ஒருவன் நாம் நீதிமானாக, நாம் ஆண்டவருக்கு உண்மையாக, ஆண்டவருக்கு நீதிமானாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால், அந்த ஆசீர்வாதத்தோட வேலிடிட்டி, நாம் ஒருவர் நம்ம ஒரு ஆள் நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு இந்த தலைமுறையில் ஒரு ஆள் நாம் நீதிமானாக வாழ்வோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தோட வேலிடிட்டி உபாகமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். நம்ம ஒரு ஆள் நம்ம ஆண்டவருக்கு நீதிமானா பரிசுத்தமாக ஆண்டவர் பிரியமாக நம்ம ஒரு ஆள் வாழ்ந்து செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், போதும். 1000 தலைமுறையை தேவன் காத்து கொள்ளுகிற தெய்வமாக நம்ம ஒருத்தர் நாம் ஆண்டவருக்கு உண்மையாக வாழ்ந்தால் தேவன்
நம்முடைய 1000 தலைமுறைகளை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்வார். எத்தனை பேர் சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்கிறீங்க? சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 1000 தலைமுறை. கல்யாணத்தில் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும்னு ஒரு உடன்படிக்கை பண்ணுறோம். கல்யாணத்தப்ப சாகிற வரைக்கும் அவ்வளோதான். எப்போ சாவு வரும்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி கல்யாணம் ஆகி நாளைக்கே ஆக்சிடென்ட் ஆகி சாகிற கேசஸ் எல்லாம் நம்ம பேப்பரில் என்ன வரும். அப்போ என்ன சொல்கிறோம்? மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும். எப்போ வேணாலும் மரணம் வரலாம். ஆனால் அந்த கல்யாணத்துக்கே பிறன் முகம் பார்க்காம இருப்பியா, இப்படி செய்வியா, அப்படி பண்ணுவியா, உண்மையாக நடந்துக்குவியா, செய்வியான்னு 1000 கேள்வியை கேட்டு என்ன செய்கிறோம்? ஒரு உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு போகிறோம். அது எத்தனை கால வாழ்க்கையோ தெரில. 10 வருஷம் 20 வருஷம். சிலருக்கு பரிதாபமாக ஒரே நாள், அடுத்த நாளே, கல்யாணத்துக்கு அடுத்த நாளே ஏதோ நடந்து செத்து போயிடுறாங்க. அவ்வளோ சின்ன டைம் லிமிட்டில் இருக்கிற ஒரு உடன்படிக்கைக்கே அவ்வளோ உண்மையாக இருப்பியா, நீ இவளை காப்பாற்றுவியா, கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் வாழ்விலையும் தாழ்வுலையும் கூட வச்சுக்குவியான்னெல்லாம் கேட்குறோம். 1000 தலைமுறைக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறோன்னா அப்போ நாம் எவ்வளோ உண்மையாக இங்கே இருக்கிற நாம் இருக்கணுங்கிறத நாம் சிந்திச்சு பார்த்து நாம் அவருக்கு முன்பதாக நம்முடைய வீடு இருக்கிற அளவில், அவர் பார்க்குற பிரகாரமாய் நம்முடைய வீடு இருக்கிற அளவிலே நானும் நீங்களும் பரிசுத்தமாய் வாழ முடியும்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய 1000 தலைமுறைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லு. ஒரு வரியை மாத்திரம் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்களும் லேட்டாக வந்தீங்க, அதனால் நானும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக. கடைசியாக 4வது, உம்முடைய அடியானுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே. சொல்லுங்கள், யாரோட ஆசீர்வாதம்? உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீடு என்றென்றைக்கு அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நீங்கள் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், சங்கீதம் 29:11 பாருங்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, சமாதானம் அருளி ஆசீர்வாதம். சமாதானம் சொல்லுங்கள், சமாதானம் சத்தமாக சொல்லுங்கள். என்னதுங்க? சமாதானம். அது போதுங்க. இந்த தேவனுடைய சமாதானம், இந்த உலகத்தால் கொடுக்கவும் எடுக்கவும் முடியாத அந்த தேவனுடைய சமாதானம் என் வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா அது போதும். எல்லாமே அந்த சமாதானம்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே, அந்த சமாதானம்ங்கிற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே எல்லா நன்மைகளும் அடங்கி போகுது. இப்போ இன்றைக்கி நம்முடைய வீட்டிற்காக நம்ம போன வாரமும் ஜெபித்தோம். வீட்டில் அனைவரும் சந்தோஷம், வீட்டில் எல்லாரும் மனமகிழ்ச்சி, வீட்டில் எல்லாரும் கர்த்தரை சேவிக்கிறவர்கள், வீட்டில் எல்லாரும் கர்த்தரை பணிந்து கொள்கிறவர்கள், வீட்டில் எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். போன வாரம் நம்முடைய வீட்டிற்காக ஜெபித்தோம். இந்த வாரம் நம்முடைய வீட்டுக்காக ஜெபிக்க போகிற ஆண்டவரே, என்னுடைய வீட்டை குறித்து நீ சொன்ன நம்முடைய வார்த்தைகளை சொன்னபடியே செய்தரலாம். நம்முடைய அடியானாகிய என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலை நிற்பதாக. உமது அடியானாகிய என்னுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதி. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய அடியானுடைய வீட்டை, நம்முடைய வீடு மேலே தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்குங்க. நாங்கள் உபவாச கூட்டத்தில் யாத்திராகமத்தினுடைய புஸ்தகத்தில் இப்போ இருக்கிறோம். எடுக்கும்போதே தேவன் ஒருத்தரை ஆண்டவர் எடுக்கிறார்னா திட்டத்தோடு தான் எடுக்கிறார். சொல்லுங்கள், எடுக்கிறார்னா என்ன பண்ணுறாரு? இவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி மோசே என்று பெயரிட்டார். இப்போ நாங்கள் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு ஜலத்தினின்று எடுத்தேன். எடுக்கும்போதே தேவன் எத்தனையோ குழந்தைங்க அந்த நதியில் செத்து போச்சு, ஆனால் மோசே கர்த்தரை எடுத்தார்னா ஒரு நோக்கம் இருக்குது. எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருக்கிறாங்க, நம்மளை விட நல்லவங்க இருக்கிறாங்க, இன்னும் நம்மளை விட கஷ்டப்படுறவங்களே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் ஏனோ தெரியல, என் மேலே உங்கள் மேலே அவர் எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், கிருபையாக இருப்பேன்னு சொல்லி என்னை உங்களையும் கர்த்தர் எடுத்தார். ஆண்டவர் ஒரு மனுஷனை கர்த்தர் எடுக்கிறார்னா ஒரு திட்டத்தோடு தான் எடுப்பார். சொல்லுங்கள், ஒரு திட்டத்தோடு தான் என்ன செஞ்சிருப்பாருங்க. அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இப்போ நம்ம ஆடுகளின் பின்னே அலைந்த உன்னை ஆட்டு மந்தை நின்று எடுத்தேன். எதுக்கு? இஸ்ரவேலின் என்கிற என்னுடைய ஜனத்தின் மேல் நீ ராஜாவா இருக்கும்படி ஆட்டு மந்தை நின்று உன்னை என்ன செஞ்சேன். அப்போ எடுக்கும் போதே ஆண்டவர் எப்படித்தான் எடுக்கிறார்னா ஒரு திட்டத்தோ. அப்போ இன்னைக்கு என்னையும் உங்களையும் கர்த்தர் எடுத்து இன்றைக்கு அவருடைய சமூகத்திலே அவரை அப்பா பிதாவே என்று அழைத்து அவருடைய மரணத்தை, அவருடைய பாடுகளை, அவருடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்து இந்த பந்தியிலெல்லாம் நம்ம பங்கு பெறும்படி தேவன் இன்னைக்கு நம்மளை தூக்கி எடுத்து உட்கார வைத்திருக்கிறார்னா அந்த தேவனுக்கு என் மேலே உங்கள் மேலே ஒரு திட்டம் இருக்குது. சொல்லுங்கள், என் மேலே என்னுடைய ஆண்டவருக்கு என்ன இருக்குங்க? தேவனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒருவனை தேவன் எடுத்தார் என்றால் எடுத்த இடத்துலையே தேவன் வைக்க மாட்டார். ஒருவனை தேவன் எடுத்தார் என்றால் எடுத்த இடத்துலையே வைக்க மாட்டார். மாறாக உயரத்திலே உங்களை எடுத்த இடம் சேரா இருக்கலாம், உங்களை எடுத்த இடம் உளையான நாற்றமிக்க இடம், உங்களை எடுத்த இடம் அதல பாதாளமாக இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை எடுத்தார்னா உங்களை எடுத்த இடத்துல வைக்க மாட்டார். மாறாக உங்களுக்கே எட்டாத உயரத்தில், எவருக்கும் எட்டாத உயரத்தில் உங்களை உட்கார வைக்கிற தேவனை எத்தனை பேர் உங்கள் கரங்களை தட்டி சந்தோஷமாக அந்த தேவனுக்கு நிச்சயமாய் உயர்த்துவார்.
அதனால தான் சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு அவங்க அம்மா சொன்னா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோடு, அவர் புழுதியிலிருந்து சிறியவனை எடுத்தார்னா திருப்பி புழுதியிலே உட்கார வைக்க மாட்டார், மாறாக பிரபுக்களோடு ராஜாக்களோடு அவனை உட்கார வைக்கிற தேவத்தை. அப்போ எடுக்கும் போதே தேவன் ஒரு திட்டத்தோடு என்ன செய்கிறார், என்னையும் உங்களையும் எடுத்துருக்கார். அந்த திட்டம் என்னோட உங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யணும்னா, அப்படி எடுத்தவரோட கையில் நாம் நம்மளை உண்மையாய் ஒப்பு கொடுத்தால் தேவன் பார்த்துக்கணும். பவுல் சொன்னான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அது நடக்கட்டும் என் வாழ்க்கையில். ஆண்டவரே, நான் எதற்காக என்னை எதற்காக, எத்தனை பேர் சொல்லுங்க, என் குடும்பத்தை என் வீட்டை நீங்கள் எதற்காக எடுத்தீங்களோ அது நிறைவேறட்டும். எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்ல. தேவ திட்டம் நிறைவேறும். உங்களுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல. நீங்கள் நினைக்கிறது நான் நினைக்கிறதும் பூமிக்கு வானத்துக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறார் ஆண்டவர். கல்யாண வீட்டில் திராட்சரசம் தீந்துருச்சு, ஏதோ குடிக்கிறதுக்கு திராட்சரசம் கிடைச்சா போதுங்கிறது அவங்களோட யோசனை, அது அவ்வளோதான் அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனால் தேவன் முந்தின ரசத்தை பார்க்கலும் பிந்தின ரசம் இன்னும் கடைசி வரைக்கும் இப்படி இருக்கே, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன், அது அவங்களோட யோசனையில். அவங்க நினச்சது என்னென்னா, ரசம் இருந்தால் போதும், மானம் கெட்டு போகாமல் கல்யாண வீட்டில் வந்தவங்களுக்கு உப்புமாவை கிண்டி போட்டு மானம் போகாமல் ஏதோ வந்தவங்களுக்கு மொத்த பேருக்கும் கடைசியில் நமக்கு கல்யாணம் ஒன்றுமே கிடைக்காம இருக்கிற இட்லி, காஞ்சி போன இட்லி நாம் சாப்பிட்டாலும் வந்தவங்களெல்லாம் வயிறார சாப்பிட வச்சு அனுப்பிச்சு மானத்தை காப்பாற்றிட்டா போதுன்னு நினச்சவங்களுக்கு அவர் எப்படி கொடுத்தாருன்னா, இப்படி கடைசி வரைக்கும் இந்த ரசம் இவ்வளோ சுவையாக இருக்கே. வனாந்திரத்தில் வந்திருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ அரை வயிறாவது சோத்தை போட்டு அனுப்பிச்சா போதுங்கிறதான் சீசனுடைய எண்ணம். ஆனால் தேவன் இயேசு அவர்களெல்லாம் திருப்தியாக்கி மீதம் எடுக்க வைக்கும்படிக்கு என்ன செய்தார்னா, அதுதான் தேவனுடைய திட்டம். நம்முடைய திட்டம் ரொம்ப சின்னது, ஆனால் தேவனுடைய திட்டம் ரொம்ப பெருசு. அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய வீடு தேவனுக்கு முன்பதாக என்ன செய்யணும்னா நிலச்சின. நம்ம இதோ என்னுடைய உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், அந்த போர்டை நம்ம அங்கங்கே வீட்டில் என்ன செஞ்சிடறோம்னா தொங்க விட்டுறோம். ஆமாம், உள்ளங்கையிலே தேவன் நம்மை வரைந்து வைத்திருக்கார். சொல்லுங்கள், உள்ளங்கையிலே தேவன் நம்மை, கையை பார்த்து சொல்லுங்கள், உள்ளங்கையிலே வரைஞ்சிருக்கார். தேவன் எங்கே வரைஞ்சிருக்காரு? அவரோட உள்ளங்கையில் என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, நம்மளோட பிளான்னு நம்ம அவரோட உள்ளங்கையில் இருக்கிறோம். ஆனால் அவரோட கண்ணு, உன்னுடைய மதில்கள் எப்போதும் என் முன்னே இருக்கிறது. உள்ளங்கையில் நம்மளை வரைஞ்சிருக்கிறாரு. அவர் எங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னா, காம்பவுண்ட் வாலை பார்த்துக்கிட்டு இருக்கார். உன்னுடைய மதில்கள் என் முன்னே இருக்கிறது, எப்போதும் எனக்கு முன்னே இருக்கிறது. நீ உள்ளங்கையில் தான் இருக்கிற, வரைஞ்சி வச்சுருக்கிறேன். எங்கே பார்த்துட்டு இருக்கிறேன் நானுன்னா, உள்ளங்கையில் இருக்கிற உன்னை இல்லை, அவரோட பார்வை எங்கே இருக்குது? உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்னே இருக்குது. அப்போ இந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி அசுத்தம் உள்ளே வந்துடுது. இந்த காம்பவுண்ட் வாலை தாண்டி, என் வீட்டோட காம்பவுண்ட் வாலை தாண்டி, என் வாழ்க்கையோட காம்பவுண்ட் வாலை தாண்டி அசுத்தமும் தேவன் விரும்பாத காரியங்களும் பிரீச் ஆகி உள்ளே வந்துருச்சுன்னா, அவரோட உள்ளங்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறாது. எத்தனை தீர்க்கதரிசி வந்து தலைகளாக நின்று எத்தனை சொன்னாலும், இந்த காம்பவுண்டு ப்ரீச் பண்ணியாச்சுன்னா, இந்த காம்பவுண்டை அதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா, உள்ளங்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டத்தை என்ன செய்ய முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள. உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னுடைய மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக எந்திரிச்சுன்னு இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். அழைத்தவர் உண்மை உள்ளவர்கள். தேவன் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற திட்டங்களை, இந்த கீபோர்ட் கொஞ்சம் போடுவீங்களா? தேவன் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற தம்முடைய திட்டங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, ஊழியத்திலே தேவன் நிறைவேற்ற வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய வீட்டுக்காய் தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக இப்படி இராதோ, சகலமும் நேர்த்தியாய் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற உம்முடைய யோசனை என் வீட்டிலே நிறைவேறணும். எத்தனை பேர் இன்னைக்கு உங்கள் வாய்களை திறந்து உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க? சொன்னபடியே செய்தரலும். ஆண்டவரே, நீ சொன்னபடியே செய்தரலும். நீர் என் வீட்டுக்காய், எனக்காய் நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையை, உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து நீர் சொன்ன உம்முடைய வார்த்தைகள் நீ சொன்னபடியே செய்தரலும். உம்முடைய அடியானினுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலை நிற்பதாக, உம்முடைய அடியானுடைய வீடு என்றைக்கும் உமக்கு முன்பதாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தார். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியானுடைய வீடு அழைத்தவாரோ உண்மை உள்ளோரே, அப்படியே ஜெயம் நீவா. அழைத்தவாரே உண்மை உள்ளோரே, அப்படியே ஜெயம் நீவா. இயேசுவே உம்மால் ஜெயம் அருளும் எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மால் ஜெயம் அருளும்
எங்கள் பிதாவுக்கு ஸ்தோத்திரம். இன்ப கீதம் துன்ப நேரம் ஈந்தீரே என் இயேசுவே. கொல்கோதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை வந்தே. கொல்கோதா பாதை சிலுவை சுமந்தே கர்த்தாவே உம் மண்டை. ஹல்லேலூயா. ஊளையிடும் நோர் பாழும் நிலத்தில் ஊக்கமுடன் என்னை தேடி. ஊளையிடும் நோர் பாழும் நிலத்தில். ஓ ஹல்லேலூயா. ஊளையிடுகிற பாழும் நிலத்திலே என்னை தேடி வந்து என்னை எடுத்தீர். எத்தனை பேர் உங்களை தேவன் தூக்கி எடுத்ததற்காக உங்களுடைய ஆண்டவருக்கு நீங்க நன்றி சொல்றீங்க? எத்தனையோ பேர் இந்த பூமியில இருக்கும்போது ஓ நீ திரட்சி உள்ளவர்கள் என்று அல்ல, நீங்கள் எல்லாரிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். ஆனால் தேவன் உங்கள் மேல எங்க மேல உங்க மேல என் மேல அன்பு வைத்து இரக்கம் வைத்து தேவன் என்னை உங்களை தூக்கி எடுத்தார். ஓ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். உளையான சேற்றிலிருந்து, நாற்றத்திலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து தேவன் என்னை உங்களை தூக்கி எடுத்தார். என்னை உங்களை தேவன் தூக்கி எடுத்தது உண்டானால் தூக்கி எடுத்தவர் ஒரு நோக்கத்தோட தான் என்னை உங்களை தூக்கி எடுத்திருக்கிறார். ஒரு திட்டத்தோட தான் தேவன் உங்களை என்னை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனையோ மரண பாதைகளின் வழியாக கடந்து போனோம், எத்தனையோ போராட்டங்களை கடந்து போனோம், எத்தனையோ பாதைகளின் ஊடாக கடந்து போனோம். ஆனாலும் நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். நம்முடைய ஜீவனை தேவன் பாதுகாத்து இன்றைக்கும் நம்மை அவர் உயிரோடு வைத்திருக்கிறாரே என்றால் தேவனுக்கு என் மேல் உங்கள் மேல் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவனுக்கு என்னுடைய வீட்டை குறித்து, என்னுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய சபையை குறித்து என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னுடைய ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. சொன்னீரே ஆண்டவரே, நீ சொன்னீரே, நீ சொன்னீரே, நீ சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே என் வீட்டிற்கு செய்தருளும், என் வீட்டிற்கு செய்தருளும், என் பிள்ளைகளுக்கு செய்தருளும். ஓ நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொன்னீரே. உன் போக்கிலும் வரத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. வியாதி உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே. கர்ப்பம் விழுதலும் செத்து போதலும் இருக்கதில்லை என்று சொன்னீரே. ஆணிலாகலும் பெண்ணிலாகலும் மலடு இருப்பது இல்லை என்று சொன்னீரே. நீ சொன்னீரே பலன் கொடுப்பாய் என்று சொன்னீரே. மிகுதியான ஆசீர்வாதங்களுக்கு என்னை சுதந்திரவாளியாய் வைத்திருக்கிறீரே. நான் சுதந்திரிக்கும்படி வைத்திருக்கிறீரே. உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினீரே. நீ சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே செய்தருளும். எங்க வீட்டுக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் வெளியேறுவதாக, வேதனைகள் வெளியேறுவதாக, மன அழுத்தங்கள் வெளியேறுவதாக, கவலைகள் வெளியேறுவதாக, கண்ணீர் வெளியேறுவதாக, கடன் வெளியேறுவதாக, வியாதி வெளியேறுவதாக. ஓ நீர் 2025 எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஆனந்த களிப்பினால், ஆனந்த களிப்பினால் எங்கள் வீட்டை நிரப்பும், எங்கள் குடும்பத்தை நிரப்பும். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், ஆச்சரியப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னீரே. ஓ நீ சொன்னீரே, நீ சொன்னீரே, நீ சொன்னீரே. உங்களுடைய வார்த்தையை நிறைவேற்றி அருளும். கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருப்பாரே ஆனால், கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருப்பாரே ஆனால் அதை சொல்லி சொல்லுங்க. ஆண்டவரே நீ சொன்னீரே, நீ சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே செய்தருளும். ஊளையிடும் நோர் பாழும் நீலத்தில் ஊக்கமுடன் என்னை தேடி. ஊளையிடும் நோர் பாழும் நீலத்தில் ஊக்கமுடன் என்னை தேடி. கண்டு உணர்த்தி கை தாங்கி நடத்தி கண்ணின் மணி போல காத்தீ. கண்டு உணர்த்தி கை தாங்கி நடத்தி கண்ணின் மணி போல. அப்படி இந்நாள் வரைக்கும் என்னை காத்து நடத்தி வந்த உமக்கு முன்பதாக
நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே, பரிசுத்தமாக இருக்கணும். உமக்கு முன்பதாக ஆண்டவரே நான் ஒரு நீதிமானாய் நான் வாழணும் ஆண்டவரே. எனக்காக ஆண்டவரே நீ பாடுகள் பட்டு உம்முடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி என்னை நீதிமானாய் மாற்றி இருக்கிறேன். அந்த பரிசுத்தத்திற்கு குறைச்சல் வராமல், தேவன் எனக்கு தந்திருக்கிற தகுதிக்கு குறைச்சல் வராமல் நான் நடந்து கொள்ளணும்ப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய வீடு உமக்கு முன்பதாக நிலைத்து நிற்கணும் ஆண்டவரே, என்றைக்கும் நிலைத்து இருக்கணும். எசேக்கியாவை போல என் நாட்களிலாவதுன்னு சொல்லி நான் உட்கார்ந்திருக்க போகிறதில்லை. நான் இருக்கும்போது சந்தோஷமா வாழ்ந்துடுறேன், என் பிள்ளைங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு இல்லை. நாங்க இருக்கும்போது, நான் உயிரோடு இருக்கும்போது மாத்திரமல்ல, என் மரணத்திற்கு பிறகும், எங்களுடைய வாழ்க்கைக்கு பிறகும் இந்த ஊழியம் ஆயிரமான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த ஊழியம் ஆசீர்வாதமா இருக்கணும். என்னுடைய சபை ஆசீர்வாதமா இருக்கணும், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கணும் ஆண்டவரே. தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும். சமாதானம் அருளி தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பார் என்ற வார்த்தையின்படி உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பி நடத்தும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளோட மேலும் உம்முடைய கரம் இந்த ராத்திரி வெள்ளை இறங்கி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீ சொன்ன உம்முடைய வார்த்தையை நீர் நிறைவேற்றி அருளுவீர். அதற்காக உமக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி.